மலர், சொல்லுங்க. நிறைய பேர் வந்து பாப்பா கழுத்துல வந்து சுத்தி இருக்கிற நஞ்சு கொடி பத்தி கேக்குறாங்கல்ல. ஆமா மேம். அதை பத்தி பேசலாமா? ஓகே மேம். சரி, கழுத்துல எப்படி நஞ்சு கொடி இருக்குன்றத சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்றேன். மலர், துப்பட்டா கொடுடா. தேங்க்யூ. ஸோ இதை வந்து நம்ம நஞ்சு கொடி வச்சுக்கிட்டோம்னா பாப்பா கழுத்துல இது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நம்ம இன்கம்ப்ளீட் லூப் பண்ணுவோம். இது ஒரு தடவை சுத்தி இருக்கு. சம்டைம்ஸ் இது இப்படி கூட சுத்தி இருக்கலாம், இந்த மாதிரி கூட இருக்கலாம். ஓகே, கம்ப்ளீட்டா இருக்கணும்னா இது எப்படி இருக்கும்னா இப்படி சுத்தி இருக்கு இல்லையா, இப்படி இருக்கும். இது ஒரு தடவை சுத்தி இருக்கு, கம்ப்ளீட்டா ஃபுல்லா சுத்தி இருக்கு. ஓகேவா? அதுல 2 தடவை சுத்தி இருக்கணும்னா எப்படி சுத்தி இருக்கும்னா இப்படி ஒரு தடவை, அதுக்கப்புறம் இப்படி ஒரு தடவை, இந்த மாதிரி சுத்தி இருக்கும். ஸோ நம்ம ஸ்கேன்ல வந்து ஒரு தடவை சுத்தி இருக்கா 2 தடவை சுத்தி இருக்கான்னு பார்ப்போம். ஆனால் இது வந்து டைட்டா இருக்கா லூஸா இருக்கா அப்படின்றதெல்லாம் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. சில சமயம் வந்து இது வந்து 2 தடவைக்கு மேல, அதாவது 3 தடவை 4 தடவை அந்த மாதிரி எல்லாம் சுத்தி இருக்கும். அதெல்லாம் கூட நம்ம ஸ்கேன்ல பார்த்துருக்கோம். பட் அதை எக்ஸாக்டா அக்யூரேட்டா நம்மளால வந்து கவுண்ட் பண்ண முடியாது எத்தனை தடவை வந்து சுத்தி இருக்குன்ட்டு. யூஸ்வலா நம்ம மென்ஷன் பண்றது வந்து ஒரு தடவை சுத்தி இருக்கா 2 தடவை சுத்தி இருக்கா, இன்கம்ப்ளீட்டா இருக்கா கம்ப்ளீட்டா இருக்கா, அது மட்டும் மென்ஷன் பண்ணி கொடுப்போம். தேங்க்யூ.